சகருக்கு சிம்பிளான மெனு தான் பிளான் பண்ணியிருந்தேன். முட்டை வேக வச்சுட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பை நைட்லேயே வேக வச்சுட்டேன். காலைல எழுந்திரிச்சு முருங்கைக்காய் போட்டு தாளிச்சா ரெடி ஆயிரும் சாம்பார். சுருக்குன்னு ஏதாவது இருந்தால் தான் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். நிறைய வெங்காயம், கருவேப்பில்லை, காஞ்ச மிளகா போட்டு நல்லா முருக விட்டுட்டு நம்ம சுக்கா மசாலா, இஞ்சி பூண்டு, உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு அந்த அவிச்ச முட்டையை சேர்த்து ஒரு கிளறி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் பால் குடித்தோம். அதில் டேரெக்டாக நான் மில்க் மிக்ஸ் சேர்த்துருக்கேன். இது பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி அப்படியே சேர்த்து இனிப்புக்கு என்ன வேணுமோ அதை போட்டுட்டு ஆற்றி குடிச்சிடலாம். இந்த ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நோம்பு வச்சாச்சு. ஜராருக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அதே மாதிரி மில்க் மிக்ஸை பாலில் கலந்து கொடுத்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்ச் பாக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக சாம்பார் ரைஸ் வச்சிருக்கேன். சாப்பிட்டு வந்துட்டானா அன்னைக்கு. அப்படியே மதியம் 3 மணிக்கு மேலே இஃப்தார் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு கஸ்டர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பால், சீனி, கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா செவ்வாழை இருக்குல்ல, அதை நல்லா பழுத்த பழமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த கஸ்டர்ட் ஆறி இருக்குல்ல அதில் சேர்த்துட்டு நட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும் அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பருப்பும் ஊற வச்சுருந்தேன் நான் காலையிலேயே. எதுக்குன்னா கீரை வடை போட போகிறோம். இது வந்து வல்லக்கீரை அப்படின்னு சொன்னாங்க. வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் நம்ம மசால் வடை போடுறோம்ல அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் கீரையை சேர்த்துருக்கேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது இந்த வடை. நான் புதினா சட்னியும் கொஞ்சம் அரைச்சிருந்தேன். அது கூட சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. இஃப்தாருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சூடாக வடையை பொரிச்சு எடுத்துட்டு இருக்கேன். அப்போ தான் நோம்பு கஞ்சி கூட சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேங்க் கலக்கி வச்சிருக்கேன். ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குன்றனால மிக்சட் ஃப்ரூட் ஃப்ளேவர் இருந்தது, அதுதான் கலந்து வச்சிருக்கேன். 2-3 நாளாகவே சரியான மழை. நல்லா தான் இருக்குது. மழையில் உட்காந்து சூடாக நோம்பு கஞ்சி வடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இஃப்தார் நல்லபடியாக முடிஞ்சது. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள்.